ஹலோ காய்ஸ், சின்னதாக ஒரு டிப்ஸ் பார்க்கலாமா? நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சைட் ஜாயினிங் பண்ணுவீங்க இல்லையா? அந்த சைட் ஜாயின் வந்து எப்போவுமே பாடி பீஸ் ரெண்டுத்தையும் சேமாக வச்சு ஸ்டிச்சஸ் போடுங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஸ்லீவை ரெண்டுத்தையும் சேமாக வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ நான் ஸ்லீவ் ரெண்டும் சேமாக வைக்கிற பாருங்கள். நான் ஸ்லீவ் ரெண்டும் சேமாக வைக்கும்போது நம்மளுக்கு பாடி பீஸ் வந்து அன்ஈவனாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும், பேக் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஷோல்டரில் வந்து ப்ராப்ளம் வருது. சில பேர் வந்து ஷோல்டர் வந்து முன்பக்கம் இறங்கின மாதிரி, பேக் பக்கம் இறங்கின மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். அதனால் எப்போவுமே பாடி பீஸை வந்து சேமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஸ்லீவ் வந்து கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணுறேன், கட் பண்ணுறேன். அப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணும்போது அன்ஈவனாக வரும் அப்படின்னா, நீங்கள் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் இழுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க, இல்லை கொஞ்சம் சுருக்கடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்து ஸ்லீவ் வந்து அன்ஈவனாக வரலாம். நீங்கள் எப்படி தான் ஸ்டிச் பண்ணாலும் சைட் ஜாயின் பண்ணும்போது பாடி பீஸ் ரெண்டும் வந்து சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஷோல்டர் ப்ராப்ளம் வந்து வராது. தேங்க்யூ ஆல்.